வணக்கம், வெல்கம் டு ஸ்ட்ராபெரி எஜுகேஷன். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் term 1 prose 1 sea turtles பார்க்கலாம் வாங்க. Most of us have seen a tortoise in a zoo or a reptile park. However, not many would have seen its marine relative, the sea turtle. This is not surprising since these reptiles spend almost their entire life in the sea. நம்ம வந்து டார்டாய்ஸ் ஆமையை வந்து எங்கே பார்த்துருப்போம்? ஜூனா அந்த அனிமல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அது இல்லாட்டி வந்து ரெப்டைல்னா ஊர்வன, பாம்பு, crocodile, முதல்ல இதெல்லாம் வந்து ஊர்வன, தரையில் மட்டும் அப்படி ஊர்ந்து போகிறது, இந்த மாதிரி பார்க்கில் பார்த்துருப்போம். ஆனால் வந்து நம்ம வந்து இந்த சீ டர்ட்டில் எது வந்து கடல் சம்பந்தப்பட்ட ஒரு உயிரினம், சீ டர்ட்டில் பற்றி நம்ம வந்து நிறைய பார்த்துருக்க மாட்டோம். இது வந்து அதோட வாழ்க்கையை பெரும்பாலான பகுதியை வந்து கடலில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுமா. There are 7 species of marine or sea turtles in the world. One of them, 5, are found in India's coastal water. The olive ridley, the hawksbill, the green sea turtle, the loggerhead and the leatherback. Compared to most tortoise, sea turtles are huge. Even the smallest species, the olive ridley, weighs up to 35 kg when fully grown. The largest of them all, the leatherback, grows to a length of 2.2 meter and each could weigh as much as 700 kg. அதாவது இந்த கடல்வாழ் உயிரினம் சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து மொத்தம் 7 டைப்ஸ் இருக்கான். இந்த சீ டர்ட்டில் வந்து மொத்தம் 7 டைப்ஸ் இருக்குது. 7 வகை இருக்குது. அந்த 7ல் 5 வகை வந்து நம்மளுடைய இந்திய கடலோர பகுதிகளில் உள்ள கடலில் தான் வந்து வாழுது. அந்த 5 வகை என்னென்ன பேருனா ஆலிவ் ரிட்லி, ஹாக்ஸ்பில், த கிரீன் சீ டர்ட்டில், த லாகர் ஹெட் அண்ட் த லெதர் பேக். பேர்லாம் எப்படி ஸ்ட்ரெயிலாக இருக்குல்ல, ஆலிவ் ரிட்லி, ஹாக்ஸ்பில், த கிரீன் சீ டர்ட்டில், லாகர் ஹெட் அண்ட் த லெதர் பேக். இதோட பிக்சர் எல்லாம் புக்குக்கு இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இந்த 5 வந்து நம்மளுடைய இந்திய கடலோர பகுதிகளில் இருக்குது. அதுக்கப்புறம் டார்டாய்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சீ டர்ட்டில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குமா. ஈவன் சின்ன சீ டர்ட்டில்னால் இருக்கிறதுலே சைஸ் கம்மியான சீ டர்ட்டில் எதுனா வந்து ஆலிவ் ரிட்லியா. அதுவே வந்து வளர்ந்த பிறகு எவ்வளோ வெயிட் இருக்குமா, 35 கிலோ இருக்குமா. அப்புறம் வந்து இந்த லெதர் பேக்குன்னு சொல்கிறாங்களே, லெதர் பேக் தான் வந்து இருக்கிறதுலையே பெரிய வகை சீ டர்ட்டில். அதோட வளர்ந்த பிறகு அதோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குமா, 2.2 மீட்டர். வெயிட் ரொம்ப அதிகம் இல்லைங்க, 700 kg மட்டும்தான் இருக்குமா. நினச்சி பாருங்கள், சின்ன சீ டர்ட்டில்லே வந்து 35 kg வந்து ஸ்மாலாக. அப்போ பெருசு நம்ம லெதர் பேக் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குமா வளர்ந்த பிறகு, 700 kg. நெக்ஸ்ட்டு, sea turtles live their life entirely in the oceans, but they still have a connection with land. They must come ashore to lay eggs. Today, 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. The olive ridleys, however, are still commonly seen nesting on sandy beaches all along our கோஸ்ட். சீ டர்ட்டில் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து எங்கே இருக்கும், ஓஷன்லேயே தான், கடல்லையே தான் அதோட வாழ்க்கை இருக்கும். ஆனால் வந்து லேண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கான். லேண்டுக்கு எப்படி கனெக்ஷன் ஆகுது, அது முட்டை போடுறதுக்கு கடற்கரை மணலுக்கு தான் வரும். ஸோ அதுதான் வந்து அதுக்கு லேண்டுக்கு இருக்கிற கனெக்ஷன். இப்போ இன்றைக்கி வந்து இந்த 4 வகையில் நம்ம மேலே 5 வகைன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து 4 வகை வந்து ரொம்ப ரேர் ஆகிடுச்சான், கம்மியாயிடுச்சான். நம்ம தான் வந்து இயற்கையோடு இணைஞ்சே வாழறது இல்லையே. நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து மட்டும்தான் நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். கடவுள் வந்து எந்த உயிரெல்லாம் படைக்கிறாரோ எல்லா உயிர்களுக்கும் இந்த பூமியில் வாழறதுக்கான தகுதி உரிமைகள் இருக்குது. ஆனால் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணுறோம், நம்ம வாழறதுக்காகவும் நம்ம சௌகரியத்துக்காகவும் மற்ற உயிரினங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டே வரும். அழிக்கிறதுனா டைரெக்டாக போய் அதை அழிக்கிறது இல்லை, அது வாழறதுக்கான சூழ்நிலையை நம்ம கொடுக்கல. அதை எடுத்துக்கிட்டோன்னாலே என்ன அர்த்தம், அதை அழிக்கிறோன்னு தான் அர்த்தம். ஸோ அதில் வந்து ஒரு 4 வகை வந்து ரொம்ப ரேர் ஆகிட்டு வருது, ரொம்ப அரிதாகிட்டு வருது. அந்த ஆலிவ் ரிட்லி மட்டும் கொஞ்சம் இப்போ வந்து இந்த சாண்டி பீச்னா மணற்பாங்கான கடற்கரையில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பார்க்க முடியுதா, ஏதோ ஆலிவ் ரிட்லி மட்டும் கொஞ்சம் அப்படி தப்பிக்குது. மீதி 4 வந்து ரொம்ப ரேராக இருக்கான்.
நெக்ஸ்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம தனியாக பார்க்கலாம். Do you know, Haribada, in most parts of the world, olive ridleys come ashore alone to lay their eggs. However, Odisha is one of the only 3 places in the world where a phenomenon known as mass nesting or Haribada takes place. On certain nights during the nesting season, thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on பர்டிகுலர் பீச்சஸ். ஹாரிபடானா என்னென்னா, உலகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வந்து ஆலிவ் ரிட்லி வந்து கடற்கரைக்கு தனியாக தான் வந்து முட்டை போடுமா. ஆனால் ஒடிசா, அது நம்ம ஊர் இந்தியாவில் ஒடிசா இருக்குது பார்த்தீங்களா, ஒடிசா மொத்தம் 3 இடம் இருக்குது. அந்த 3 இடத்துல இந்தியாவில் இருக்கிற ஒடிசா வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். என்னென்னா, ஒரு அந்த முட்டையிடுற சீசன் ஆரம்பித்ததுமே அந்த ஒரு பர்டிகுலர் நைட்ஸில் மட்டும் ஆயிரக்கணக்கான, எத்தனை தௌசண்ட்ஸ் ஆஃப், 1-2 கிடையாது, ஆயிரக்கணக்கான ஃபீமேல் டர்ட்டில்ஸ் வந்து கடற்கரைக்கு வந்து முட்டையிட்டு போகிறதுக்காக வருதான். ஒரு சில குறிப்பிட்ட பீச்சுங்களில் மட்டும். இதுக்கு பேர் தான் வந்து ஹாரிபடா. Between the months of January and March, female olive ridleys come ashore at night to lay their eggs. This is quite a problem for them as the turtle's front flippers enable it to swim gracefully and effortlessly but are not very useful for moving on land. The turtle has to haul itself laboriously onto the beach. Then it chooses a spot well away from the high tide line. Here, it scoops out a nest cavity 45 cm deep into which it lays about 100 eggs. Each egg is in the shape and size of a table tennis ball. Once all the eggs are laid, the turtle fills in the cavity, then it camouflages the nest by tossing sand on it using its flippers. That done, it returns to the sea. The eggs are left to incubate under the warmth of the sun. ஜனவரியிலேருந்து மார்ச் மாதங்களில் மட்டும்தான் வந்து ஃபீமேல் பெண் ஆலிவ் ரிட்லி வந்து நைட் டைமில் அதோட முட்டைகளை இடுறதுக்காக கடற்கரைக்கு வருமா. இது வந்து அதுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை தானா. ஏன்னா அந்த டர்ட்டிலோட ஃப்ரண்ட் ரெக்க மாதிரி முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தண்ணியில் ஸ்விம் பண்ணுறதுக்கு வேணால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குமா. ஆனால் லேண்டில் வரும்போது அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. லேண்டில் மூவ் ஆகி வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. இருந்தாலும் அது வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த மண்ணில் மூவ் ஆகி பீச்சில் வந்து முட்டையிடுறதுக்காக வருது. அதுக்கப்புறம் அது வந்து கடற்கரை அந்த மணல் பாங்கான இடத்துக்கு வந்ததும் என்ன பண்ணுமா, தண்ணி வராத தூரம் எதுன்னு கரெக்டாக ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்குமா. செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுமா, பள்ளம் தோண்டுமா. எத்தனை சென்டிமீட்டருக்கு, 45 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு பள்ளம் தோண்டி 1 முட்டை 2 முட்டை இல்லைங்க, 100 எக்ஸு இடுமா அதில். அப்போ ஒரு எக்கும் எப்படி இருக்கும்னா, டேபிள் டென்னிஸ் பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸில் இருக்குமா. ஒன்ஸ் எல்லா முட்டையும் இட்டு முடித்ததும் இந்த டர்ட்டில் என்ன பண்ணுமா, அதை வந்து அழகாக வந்து மண் போட்டு, அதோட ரெக்க மாதிரி இருக்குல்ல அந்த சைடில், அது மண் போட்டு அழகாக மூடிடுமா. அதுக்கப்புறம் வந்து அது வந்து கடலுக்கு போயிடுமா. அந்த எக்கெல்லாம் வந்து சூரியத்தோட வெப்பத்தில் வந்து குஞ்சு பொரிக்கிறதுக்காக தயாராகும். சரிங்களா. In many places around the world, local people follow the tracks of the turtle to its nest. They collect the eggs for eating. Jackals, domestic dog and pigs too dig up and eat the eggs by following the scent left by the turtle. Those eggs that escape such people and predators hatch 45 to 60 days later. The hatchlings slash open the leathery eggshell with the help of a tiny egg tooth. This is like a razor blade at the tip of a hatchling's snout. When most of the eggs have hatched, the hatchlings push themselves upwards through the sand and emerge on the surface of the beach. From here, they make a hurried dash to the sea. உலகத்தில் நிறைய இடங்களில் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த டர்ட்டில்ஸ் வந்து முட்டையிட்டுட்டு போகுது இல்லையா, அதை வந்து மக்கள் வந்து அந்த பாதை மண்ணில் அப்படியே ஊர்ந்து போன அந்த வழித்தடம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபாலோ பண்ணி அதோட நெஸ்ட்டுக்கு கூட்டுக்கு போய் என்ன பண்ணுறாங்களாம், அதோட முட்டையை எடுத்து
சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களாம். ஏன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே இல்லை பாருங்கள் உலகத்தில். ஆமையோட முட்டை தான் வேணும்னு எதையுமே நம்ம வந்து விட்டு வைக்கிறது கிடையாது. ஸோ வந்து அந்த நெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி அந்த எக்கை வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துடுறாங்களாம். இது மனுஷனே இப்படி இருக்கும்போது இன்னும் சின்ன மிருகங்கள்லாம் என்ன பண்ணும்? நமக்காவது கடவுள் வந்து 6 அறிவு கொடுத்துருக்காரு, நமக்கு சாப்பிட்றதுக்காக உலகத்தில் எவ்வளோ சாப்பாடுங்க இருக்குது. அப்போவும் நம்ம வந்து ஆமை முட்டையை தேடி போகிறோம். ஒரு சில குட்டி குட்டி அனிமல்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதாவது என்ன ஜாக்கல்ஸ், குள்ளநரி, காட்டு நாய், பன்றி, இதெல்லாம் வந்து அதுங்களுக்கு எங்கே நம்ம பெருசாக மூளை இருக்க போகுது. ஸோ அதுங்களும் வந்து அந்த டேர்ட்டிலோட ஸ்மெல், அது முட்டை இட்டுட்டு போனதும் அந்த பகுதியில் வந்து ஒரு விதமான வாசனை வரும். அந்த வாசனையை வச்சுக்கிட்டு இந்த குள்ளநரி, காட்டு நாய், பன்றிகள்லாம் வந்து அந்த மண்ணை தோண்டி எக்கை வந்து சாப்பிட்ருங்களாம். அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள முட்டைகள் தான் என்ன ஆகுது, 45லேருந்து 60 நாளுக்குள்ளே குஞ்சு பொரிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த உள்ளே இருக்கிற அந்த குஞ்சுகள் வந்து என்னென்னா லெதரி ஹெக்ஷெல், அந்த ஓடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக லெதர் மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த சின்னதாக ஒரு எக் டூத்துன்னு சொல்கிற பல்லு மாதிரி இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும்னா ரேசர் பிளேடு மாதிரி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குமா. அதை வச்சு தான் வந்து அதுங்க வந்து வெளியில் வரும். மோஸ்ட்லி முக்கால்வாசி முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் வர ஆரம்பித்ததும் அந்த குஞ்சுகள் என்ன பண்ணுமா, அதுங்களாகவே மண்ணை தள்ளிட்டு மேலே வந்து பீச் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த பீச்சுக்கு மணற்பகுதிக்கு மேலே வந்துடும். அங்கேருந்து என்ன பண்ணுமா, அதுக்கு வந்து அதோட ஜீன்லேயே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்து கடலை நோக்கி அதோட பயணத்தை ஆரம்பிச்சிடும். Do you know there is an interesting aspect of sea turtle biology? The temperature inside the egg determines the sex of the embryo while it is growing. When the eggs develop at 27 degrees Celsius to 28 degrees Celsius, only male hatchlings are produced. At 30 degrees Celsius, only female hatchlings are produced. An equal mix of male and female hatchling is produced only when the eggs incubate at precisely 29 degrees Celsius to 30 degrees Celsius. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சீ டர்ட்டிலை பற்றி என்னென்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அந்த எக்கோட டெம்பரேச்சர் இருக்குது பார்த்திங்களா, அது முட்டை இட்டுட்டு போனதும் சூரிய ஒளியில் தான் வந்து அந்த குஞ்சுகள் வந்து பொரிக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த பொரிக்க ஆரம்பிக்கும் போது அதோட வெப்பநிலை 27லேருந்து 28க்குள்ளே இருந்ததுன்னா மேல் ஆண் சீ டர்ட்டில் தான் வந்து வருமா. இதே வந்து 30 டிகிரியில் இருந்ததுன்னா வந்து ஃபீமேல் சீ டர்ட்டில் வருமா. 29லேருந்து 30க்குள்ளே அந்த டெம்பரேச்சர் இருந்ததுன்னா மேலும் ஃபீமேலும் மிக்ஸ் ஆகி வருமா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இல்லையா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். Many of these tiny hatchlings which weigh less than 20 grams each will not even reach the sea. They will fall prey to crabs or birds even before they reach the water. Most of those that do make it into the water will also be eaten by many predators in the sea within the first few days of their lives. In fact, scientists estimate that only 1 in every 1,000 hatchlings becomes an adult. It is perhaps to ensure that enough sea turtles lay so many eggs. பாருங்க என்ன கொடுமை பாருங்க. இந்த குட்டி குட்டி ஆமை குஞ்சுகள் இருக்கு இல்லையா, இதை ஒவ்வொன்றும் எவ்வளோ இருக்குமா, 20 கிராம்ஸ்க்கும் கம்மியாக தான் இருக்குமா. இதில் பாதி வந்து இந்த 100 கணக்கில் எக்கு குஞ்சு பொரிச்சதும் எல்லாம் வந்து கடலை நோக்கி போகுது இல்லையா, அது ஒவ்வொன்றும் வந்து 20 கிராமுக்கு கம்மியாக தான் இருக்கும். அது அந்த 100மே வந்து கடலை போய் சேராதான். நடுவுலையே என்ன ஆகிடுதான், நண்டுகள், பறவை இதெல்லாம் வந்து அதை பிடிச்சி சாப்பிட்ருமா. ஒரு சீ டர்ட்டில் உலகத்துக்கு வரணும்னா எவ்வளோ தடங்கள் இருக்குது பாருங்கள். அது நெஸ்ட்டில் வைக்கும்போதே பாதி பேர் அதை அழிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்தது அந்த அனிமல்ஸை நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு சாப்பாடு இதுதான். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபுட் சைக்கிள்னு சொல்கிறது. ஸோ பாதி வந்து என்ன ஆகுதான், அந்த கடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து நண்டுகளும் பறவைகளும் பிடிச்சி சாப்பிட்ருமா. அப்படியும் மீறி அவங்கக்கிட்டலாம் இருந்து தப்பிச்சு அது தண்ணியில் போய் சேர்ந்தாலும் முதல் 2-3 நாளைக்கு அந்த தண்ணியில் வாழற உயிரினங்கள், மீன் வகைகள் நிறைய இருக்கும் இல்லையா, அதில் வந்து நிறைய வந்து அதை பிடிச்சி சாப்பிட்ருமா.
சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சயின்டிஸ்ட் வந்து ஒரு விஞ்ஞானிகள் வந்து ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்காங்களாம். என்னென்னா, in every 1000 hatchlings that only one in every 1000 முட்டைகளில் 1000 முட்டைகள் இருந்ததுன்னா அதில் ஒரு sea turtle தான் வந்து அடல்ட் அளவுக்கு பிக் ஆகுதான். அப்போனா கணக்கு பார்த்துக்கோங்க, ஒரு ஒரு 1000 hatchling 1000 முட்டைகள் வந்ததுன்னா அதில் வந்து ஒன்று மட்டும்தான் வந்து என்ன ஆகுதான், அடல்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகுதான், அதாவது பெரிய sea turtle-ஆக வந்து வளருதான். ஸோ அதனால தான் வந்து sea turtle வந்து என்ன பண்ணுது, அவ்வளோ முட்டைகள் இடுது. ஏன்னா 100 முட்டை இட்டாலே வந்து அது வந்து அது முட்டைகளில் பாதி சாப்பிட்றோம், மீதி பாதி கொஞ்சம் பொறிச்சு தண்ணிக்கு வரத்துக்குள்ளே மீதி பாதி காலி. அந்த பாதியில் மிச்சம் வந்தால் கடலில் இருக்கிற மீன்கள்லாம் சாப்பிட்றோம். அதுக்கும் அப்புறம் உயிர் வாழ்கிறது தான் வந்து sea turtle. After many years of swimming in the open ocean, the female hatchlings that have become adult return to the same beach where they were born. They come there to lay their own eggs. How they manage to find the place after so many years in the sea is one of the many mysteries of this fascinating reptiles. அதுக்கப்புறம் என்னது, பல வருஷங்கள் வந்து அந்த கடல்லையே வந்து அது ஸ்விம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ அந்த ஃபீமேல் ஆமைகள்லாம் வந்து அடல்ட் நல்லா பெரிய sea turtle-ஆக ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுமா, அது எங்கே இருந்து பறந்தது, அதே மணற்பகுதிக்கு வந்து அந்த ஃபீமேல் sea turtle வந்து வருமா முட்டையிடுறதுக்கு. கரெக்டாக அது எங்கே பறந்ததோ அதே மணற்பகுதிக்கு வந்து அது பெருசானதும் முட்டையிட வருமா. இது வந்து என்னவா, மிஸ்ட்ரினா என்ன, கண்டுபிடிக்க முடியாத நிறைய மர்மமான விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. அந்த மாதிரி வந்து இதுவும் ஒரு மிஸ்ட்ரி. அதாவது இத்தனை வருஷம் கழிச்சும் அது நாம் எங்கே பறந்தோமோ அதே மணற்பகுதிக்கு பெருசானதும் முட்டையிடுறதுக்கு வருதான். மிஸ்ட்ரி தான் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு, sea turtles are among the many wonderful creatures we share this planet with. sea turtle வந்து என்னவா, ஒரு அற்புதமான உயிர். நம்ம வந்து கண்டிப்பாக அது வாழ்கிறதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த sea turtleலாம் வந்து நேச்சுரல் டேஞ்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இயற்கை பேரழிவு எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக அதெல்லாம் இயற்கையாக நடக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுலேருந்துலாம் தப்பிச்சு தாண்டி இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு வருதான். ஆனால் நம்மளோட ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் கடந்த ஒரு 70-80 வருடங்களாக நம்ம செய்கிற தொல்லைகளால் அது சமாளிக்க முடியாமல் அது வாழ்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சான். என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அதோட கறிக்காகவும் முட்டைக்காகவும் வந்து நம்ம வந்து அதை வேட்டையாடுறோம். சிலது வந்து என்ன ஆகிடுதுன்னா, அந்த மீன் பிடிக்க மோட்டர் போட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் சிலது வந்து மாட்டிக்கிடுதான். அதுக்கப்புறம் என்ன, அது பொல்யூஷன், சுற்றி நம்ம தான் பொல்யூஷன் பண்ணிகிட்டே வரோமே. வாட்டர் பொல்யூஷன், ஹேர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், நிறைய பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது, இதெல்லாமும் வந்து டர்ட்டிலோட லைஃப்பை வந்து பாதிக்குது. மணற்பாங்கான பகுதிகளில் அது வந்து முட்டையிடும்போது ஆள் நடமாட்டமே இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கும். அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுட்டு போகும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் கமர்ஷியல் பண்ணிட்டு வரோம். அங்கங்கே பீச்சு, பில்டிங் கட்டுறது, இப்படிலாம் பண்ணி அதோட இடத்தையெல்லாம் சேர்த்து வந்து நம்மளோட சௌகரியத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் அடுத்த உயிரினங்கள் வாழ்கிற பகுதி எல்லாமே வளைச்சி நம்ம போட்டுக்கிட்டு வரோம். ஸோ வந்து இந்த மாதிரி இது பண்ணிகிட்டே வந்தால் கடைசியில் ஹியூமன் பீயிங் வாழற இடமாவும் இருக்காது. நமக்கும் வந்து ஒரு ப்ராப்ளம் வரும். ஏற்கனவே ஆல்ரெடி வந்து கோவிட் வந்திருக்கு. அந்த மாதிரி நமக்கும் ஒரு நாள் வந்து நம்மளே வாழ முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் வரும். நம்ம சுற்றி உள்ளவங்களை வந்து அழிச்சிக்கிட்டே வந்தோம்னா என்ன ஆகிடும், கடைசியில் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தகுதியான இடமாவே இது இருக்காது. இந்த லெசனை எழுதின ஆத்தர் நேம் வந்து சேகர் தத்தாத்ரி. சேகர் தத்தாத்ரி யாருன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே அவருக்கு இயற்கை மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் வைல்டு லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் இந்த வனவிலங்குகளை பற்றியில் வந்து படம் எடுக்கிறதுல அவார்டெலாம் கூட வாங்கியிருக்காரு. அவரை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணுன்னா இங்கே வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதில் போனீங்கன்னா அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் மீனிங்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.